எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடுழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கேஷ்யூ நட் பிஸ்கட்ஸ் நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போகிறோம். கேஷ்யூ நட் அதாவது முந்திரி பருப்பு பிஸ்கட் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பிஸ்கட் செய்கிறது இந்த மைதா மாவில் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், வெளியிலலாம் அப்படி தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மைதா வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கோதுமை மாவும் இத்தினூண்டு மைதா சேர்த்துக்கிட்டு செய்து காமிக்கிறேன். நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் ஏதாவது ஒரு பதார்த்தம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, ஹெல்த்தியாக தான் ஃபுட் சொல்லுங்கள், எங்கள் பிள்ளைங்களுக்கு உடம்புல ஒட்டுற மாதிரி இருக்கணும், அவங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கணும், சத்து இருக்கணும் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அதனால இந்த கேஷ்யூ நட் பிஸ்கட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு செய்து கொடுங்க. மேடம் நீங்கள் பிஸ்கட் செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் எங்ககிட்ட அவன் கிடையாது மேடம், அப்புறம் வந்து அதற்கான பொருள்கள் அதாவது இந்த அச்சு பிஸ்கட் அச்சு கிடையாது, அப்புறம் எப்படி நாங்கள் செய்து சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த பதிவோட ஸ்பெஷல். என்னென்னா எக் இல்லாமல் அப்புறம் அவன் இல்லாமல் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்த பிஸ்கட் செஞ்சு சாப்பிட போகிறோம். அதன் செய்முறையும் அதற்கு தேவையான பொருள்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்மண்ட் பிஸ்கட் வந்து எந்த அவன்லேயோ இல்லை ரொம்ப ஆடம்பரமான பொருள்களை வச்சு செய்ய போகிறது கிடையாது. ஒரு குக்கரில், சாதாரண குக்கரில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய தட்டு பொருள்களை வச்சு தான் செய்து பார்க்க போகிறோம். அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அடுத்தது உப்பு ஒரு 1/2 கிலோ போல் எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் அடிக்கடி பயன்படுத்திட்டு கட்டி கட்டியாக இருக்குது. எப்போவுமே நான் இந்த உப்பையே வந்து சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஒரு முறை பயன்படுத்தினதை டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். அந்த மாதிரி பயன்படுத்தினது தான் இந்த உப்பு, அதனால் கட்டி கட்டியாக இருக்குது. அது உடச்சி விட்டுறலாம். நல்லா உடச்சி விட்டுங்க, குக்கரில் போட்டுருங்க. மொதல் ஸ்டெப்பு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் இப்படி உப்பெல்லாம் உடச்சி போட்டு ஈவன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த உப்பை திரும்ப தூக்கி எறியாதீங்க. பல முறை நீங்கள் எத்தனை முறை வேணால் பயன்படுத்திக்கலாம். சுத்தபத்தமாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த கீழே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து குக்கருடைய இது இருக்கு இல்லையா, பாட்டம், அது வந்து மறைஞ்சிடணும். அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ சொல்லியிருக்கேன். உங்களுடைய குக்கர் எவ்வளோ பெருசுன்னு தெரியாது, அதனால் நீங்கள் வந்து இந்த சர்ஃபேஸை மறைச்சிக்கணும். இப்போது இதை நான் அடுப்பு மேலே வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 10லிருந்து 15 நிமிடங்கள் நம்ம அடுப்பு மேலே வைக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க. நம்ம வந்து இந்த ஓவன் பயன்படுத்தாமல் செய்கிறோம். இப்போ ஓவன் பயன்படுத்துவதாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 15 நிமிடங்கள்லேருந்து 20 நிமிடங்கள் இல்லை இத்தனை நிமிஷம்னு சொல்லிட்டு இத்தனை டெம்பரேச்சரில் சூடு பண்ணிக்கோங்க அப்படின்னு அவனுக்கு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அவனில் செய்யாத காரணத்தினால நம்ம இப்போ குக்கரில் செய்கிறனால நம்ம இதையும் ப்ரீ ஹீட் பண்ணணும். இந்த உப்பு போட்டு குக்கரில் அதுக்கு மூடி போட்டு வைக்கணும். இந்த மூடியில் பார்த்திங்கன்னா கேஸ்கட் எடுத்துருங்க. கேஸ்கட் தேவையில்லை நமக்கு. சிலர் கேஸ்கெட் போட சொல்லுவாங்க, நான் போட்டு செய்கிறது கிடையாது. அதனால் நல்லா மூடி போட்டு இப்படி விசிலும் வேண்டாம் கேஸ்கட்டும் வேண்டாம், அப்படியே வையுங்க. அது சூடாகட்டும். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம இப்போ போகலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், நம்ம இந்த கேஷ்யூ நட் இருக்கு இல்லையா, 3/4 கப் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து 1.5 கப்பு மாவுக்கு செய்ய போகிறேன். அதனால் 3/4 கப்பு முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டு, இப்போ உடஞ்ச பருப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் முழு பருப்பு தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இந்த பருப்பை எடுத்துகிட்டு இப்போ கொரக்கரன்னு ரவை பதத்தில் நம்ம அரைச்சிக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிட்றேன். இங்கே பாருங்கள், கொரன்னு இருக்குது, ரவை பதத்தில் இருந்தால் போதும். இந்த மாதிரி அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அரைச்சிட்டோன்னா நல்லாவே இருக்காது. மாவோட மாவாக அது கலந்துரும். கடித்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக வராது. இப்போ நடுவில் இந்த மாதிரி பீசஸ் இருந்தால் கூட விட்டுருங்க. அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நம்ம இந்த மைதா மாவு நான் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 1.5 கப் எடுத்திருக்கேன். இப்போ முழுக்க மைதா மாவில் செஞ்சிங்கன்னா சுவை கூடுதலாக இருக்கும். ஆனால் மைதா மாவு சாப்பிட்டா அவ்வளவு நல்லது இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா சும்மா பேருக்கு நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் இப்போ அந்த அளவுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அப்போவே உங்களுக்கு என்ன அளவு சொன்னேன்னு தெரில, 1.5 கப்புன்ட்ட போல் இருக்குது. ஆமாம், பார்த்துக்கோங்க. மொத்தம் 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு நம்ம 3/4 கப் கேஷ்யூ நட் எடுத்து அரைச்சிருக்கோம்.
இந்த அளவு மாவுக்கு 3/4 கப் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 5 அல்லது 6 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. சால்ட்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நான் சால்ட்டடாக கிடச்சாலும் பரவாயில்ல. ஆனால் ஃப்ளேவர்டு மட்டும் வாங்கிடாதீங்க. கார்லிக்கோ இல்லை ஆரிகனோ போட்டதோ அதெல்லாம் வேண்டாம். இது தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு சர்க்கரை பயன்படுத்துவதற்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, நம்ம viha.online இருக்குது இல்லையா நாட்டு சர்க்கரை, அந்த நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துகிறேன். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. சர்க்கரை சேர்த்துக்கிறது அவ்வளவு நல்லதில்லை, அதனால் இது. இப்போது உங்களுக்கு இந்த நாட்டு சர்க்கரை வீட்டில் இல்லாத பொருளாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இருக்கோ அதில் செய்யுங்க. பொதுவாக செய்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைதா மாவு சர்க்கரையில் செய்வாங்க. உங்களுக்கு கோதுமை மாவு இருந்துச்சுன்னா கோதுமை மாவு பிரதானமாக சேர்த்துக்கோங்க, நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்றதுக்காக மனசு வருத்தப்படக்கூடாது. இப்போ உங்களுக்கு இந்த வெண்ணெய் கூட இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம வெண்ணெய்க்கு பதிலாக நெய் கடலெண்ணெய் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே 5 டேபிள் ஸ்பூன் அளவு வரணும். கடலெண்ணெய் கொஞ்சம் குறைவாக போட்டு கொஞ்சம் நெய் கூட போட்டிங்கன்னா சுவையாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கே பொதுவாகவே அதுக்கு காம்பினேஷன் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது சரியாக இருக்கணும். இப்போ இந்த மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அடுத்தது இந்த வெண்ணெயை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்மூத்தாக அடிச்சுக்கணும். இப்படி பாருங்கள், ஏற்கனவே நல்லா கரைஞ்சி தான் இருக்குது, இருந்தால் கூட நல்லா இப்படி அடித்தோன்னா கொஞ்சம் க்ரீமி ஆயிரும். இப்படி அடிச்சுக்கோங்க. இப்போது இந்த மாவை நல்லா கலந்துக்கோங்க. 2 மாவு இருக்குது இல்லையா, அதனால் கலந்துக்கணும். இப்போ நான் சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுற காரணத்தினால நீங்கள் வந்து உப்பு போட வேண்டாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிஞ்சு வந்து உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே அப்படியே இனிப்பு முழுக்க இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும். என்ன மேடம் கொஞ்சம் இன்றைக்கி தமிழ் வித்தியாசமாக அழுத்தம் திருத்தமாக பேசுகிறீங்கன்னு நினைப்பீங்க. தோட்டத்து வீடியோவில் நிறைய பேர் பார்த்துட்டு சாருடைய தமிழ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. முயற்சி செஞ்சால் வரும், யார் வேணால் பேசலாம். பட் எனக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, தாய்மொழி ஹிந்தியாக இருந்த காரணத்தினால நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தமிழே நல்லா பேச ஆரம்பித்தேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பேசணும்னு சொல்லிட்டு தேடுவேன் வார்த்தையை. எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ சொல்லணுன்னு இருக்கும். பட் அந்த சொல்கிறது வெளிப்படுத்துறதுக்கு அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் அப்பப்போ தடங்களாக இருக்கும். ரொம்ப வருத்தப்படுவேன். நான் வந்து ஒரு தமிழ் சின்னதுலேருந்தே பேசியிருந்தேன்னு வைங்களேன், இன்னும் அழகாக பேசியிருப்பேன், நல்லா ஃப்ளோ வந்திருக்கும். இப்போ நடுநடுவில் பார்த்திங்கன்னா ஆங்கில வார்த்தைகளும் கலக்கிறேன்ல, அந்த இதெல்லாம் இருந்திருக்காது. சரி, இப்போ என்ன பண்ணலாம், இல்லை உங்ககிட்ட பாராட்டு வாங்கணும் தான். என் வீட்டுக்கார் வாங்கினா என்ன, நான் வாங்கினா என்ன, ரெண்டும் ஒன்று தான். நீங்களும் என்னை வந்து தமிழ் நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்லணும். அதுக்காக இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த முந்திரியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி எங்ககிட்ட இவ்வளோ இல்லை, கொஞ்சம் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடுங்க. நம்ம எதுக்குமே இல்லைன்னு சொல்கிறத காட்டிலும் இருக்கிறத வச்சு எப்படி வாழணும் அதுதான் கற்றுக்கணும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து இந்த நாட்டு சர்க்கரையை சேர்க்குறோம். இப்போது நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை கம்மியாக சேர்க்க போகிறேன். ஏன்னா என் பசங்க இருக்காங்களே, இனிப்புனாலே அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்கும், அவங்களுக்கு வேணாம்பாங்க. இப்போ நான் ஒருத்தி தான் இனிப்பு பிரியை. நிறைய இனிப்பு சாப்பிடுவேன். காலையில் எழுந்தால் சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடுவேன், இரவும் சாப்பிடுவேன். மேடம் இவ்வளோ சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு திகட்டலையா, இல்லை ஒன்றும் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஆன்செஸ்டர்ஸ் எது சாப்பிட்டு பழகினாங்களோ, அந்த நம்ம எந்த உணவை அதிகமாக பழக்கப்படுத்திக்கிறீங்களோ, நம்ம முன்னோர்கள் ரத்தத்தில் எது அதிகமாக இருந்துச்சோ அது சாப்பிட்டோன்னா நமக்கு எதுவும் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் ஸ்வீட் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க காலையில் எழுந்தால் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே எதனா பால் குடிக்கிறதோ, இல்லை வந்து இந்த டீ குடிக்கிறது, டீ கூட ஜிலேபி சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் அந்த மாதிரி இல்லை. பட் நான் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றேன். காலையில் டிஃபன் ஒரு டீ குடிக்கணுன்னா கூட அது கூட சால்ட் இருக்கணும். சால்ட்டும் ஸ்வீட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு இது வரைக்கும் சுகர் கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆனால் நான் சாப்பிட்றேனே, என்ன 4 பேருக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய இவங்களே சாப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்றாதீங்க. பிகாஸ் எங்களுடைய முன்னோர்கள் பிளட்டில் அது இருக்குது. நிறைய சாப்பிட்டு பழகிட்டாங்க. அவங்க பொதுவாகவே எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்கள் கூட போகிறவங்க எல்லாருமே ஸ்வீட் பக்கத்தில் வச்சுப்பாங்க. ஒரு லஞ்ச் முடிஞ்சோடனே ஸ்வீட்டு,
டின்னர் முடிஞ்ச உடனே ஸ்வீட்டு, இந்த மாதிரி எல்லாமே பழகிட்டோம் நாங்கள். அதே பழக்கம் இருக்குல்ல எனக்கு, சின்ன வயசில் என்ன சாப்பிட்றோமோ அதுதான். இப்போ பாருங்கள், இதை வந்து முட்டை போடாமல் நான் செய்கிறேன். எனக்கு முட்டை சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. அதனால் சின்ன வயசுலேருந்து அது சாப்பிட்டு பழக்கம் இல்லாத காரணத்தில் நடுவில் நம்மளால் சேர்த்துக்க முடியாது, அது ஒத்துக்காது. இப்போது அது சின்ன வயசில் என்ன சாப்பிட்டு பழகுறோமோ இப்போ இது அது சாப்பிட்டு பழகினவங்களுக்கு அது இல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு இவ்வளோ பேசி செய்கிறது அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் கரைச்சி விடுறதுக்காக அவ்வளோ பேச வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள். பல்லவி, கொஞ்சம் இந்த பட்டர் போடு பார்ப்போம். என் கை இதாகிடுச்சுட்டுமா. போடு 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 போடு, பட்டர் தானே. நல்லா டக்கு டக்குன்னு சாப்பிட வேண்டியது. நோ டயட், சாப்பிடு, வேலை செய். போடு போடு போடு. நீ பயப்படாத டாக்டர், நாம் என்ன மருந்து தர்றேன் உனக்கு. போடுமா. வரமாட்டேங்குது. சரி, அது வச்சிரு. அது நம்ம வந்து அந்த இதில் பிளேட்டில் பூசுறதுக்கு வேணும். ஆமாம், க்ரீசிங்க்கு வச்சுக்கிறேன். ஓகே, போ போ போ, செஞ்சுட்டு கூப்பிட்றேன் நான். ஓகே ரோமியோ, சத்தம் போடாதே. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இது போரலை. கொஞ்சம் இன்னும் இது பாலோ இல்லை ஏதாவது தெளித்து மாவு பிசைஞ்சால் சரியாக இருக்கும் இல்லையா? இல்லை, முழுக்க நான் பிசைஞ்சு பார்க்குறேன். சப்பாத்தி மாவு என்ன பதத்தில் பிசையணுமோ அந்த பதத்தில் தான் இது பிசையணும். சரியாக இருக்கும். வேண்டாம், இனி சேர்க்க வேண்டாம். நம்ம சப்பாத்தி மாவில் என்ன போடுறோமோ எப்படி பிசைகிறோமோ அதுதான் சரியாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. நான் ஸ்டாண்ட் தட்டு வச்சுருக்கேன் டோக்லா பண்ணுறது. அப்படி இல்லை நீங்கள் பிளேன் தட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அம்மா நீ கிளம்புமா. எடுத்துகிட்டு போகிறேம்மா. அம்மா வடிகட்ட கூட விட மாட்டேங்க. எத்தனை க்ரீன் டீ குடிப்பேன். இங்கே பாருங்கள், இப்படி நம்ம வந்து இதில் பூசிக்கணும். உங்கள் எண்ணெய் இல்லாட்டி வெண்ணெய் நெய் எது வேணுமோ அது போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து சாப்பிட்டு பாரு. என்ன வாசனை வந்து. இப்போது இப்படியெல்லாம் நல்லா பூசிக்கோங்க எல்லா தட்டுலேயும். இப்படி என்கிட்ட 4 டோக்லா தட்டு இருந்துச்சு ஸ்டாண்டு, அதில் நான் பூசிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அடக்கடவுளே, நான் உங்களுக்கு இந்த மாவு பிசைஞ்சு காமிக்கல. இங்கே பாருங்கள், மாவு பிசைஞ்சு இப்படி சப்பாத்தி மாவு அளவுக்கு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்ல டாப் வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். நான் இந்த டாப் வந்து வெறும் இந்த சப்பாத்தி மாவு ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த டாப்பே யூஸ் பண்ணுவேன். இந்த பக்கம் இதை நம்ம தனியாக இப்படி வச்சுக்கலாம். இந்த தட்டிலையும் நான் க்ரீஸ் பண்ணிவிட்டேன், அதாவது வெண்ணெய் தடவிட்டேன். அதனால் இதையும் தனியாக வைக்கிறேன். இந்த தட்டில் அந்த க்ரீஸ் பண்ணதை தவிர நம்ம இப்படி கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு 4 பக்கமும் பரப்பி விட்டுடலாம். ஏன்னா சம்டைம்ஸ் பிஸ்கட் அப்படியே உளுந்துரும், சில நேரம் பார்த்திங்கன்னா விழுகாது. பிகினர்ஸ்க்கெல்லாம் அது கஷ்டம் ரொம்ப. அதனால் இந்த மாவு இப்படி பூசிக்கோங்க. ரொம்ப இல்லாமல் சரியாக இப்படி பூசிக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அடுத்த தட்டுக்கு போட்டுக்கோங்க நீங்கள். அதாவது இந்த இதை தட்டை வந்து கவர் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. இப்படி போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம இப்போது இந்த மாவை வந்து சப்பாத்தி மாவு போல் உருண்டை பிடிச்சி உருட்ட வேண்டியது தான். அப்படியே உருட்ட முடிஞ்சால் உருட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாவு தொட்டு லேசாக தொடணும், ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பெருசாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதை இப்போ உருட்டலாம். இதில் நம்ம நெய் க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, நல்லா நெய்யெல்லாம் போட்டிருக்கோம்ல, பால் நெய்யெல்லாம். அதனால் அது வந்து அதிகமாக ஒட்டாது, ஒட்ட வாய்ப்பு இல்லை. இருந்தால் கூட பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு நிறையா மாவு உருட்டி உருட்டி பழக்கம் இருக்குது. இப்போது ஒரு சிலர் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கீங்க, இந்த கையில் வெள்ளை வளையல் என்ன போட்டிருக்கீங்க, கருப்பு என்னன்னு. இது வந்து சங்கு வளையல், சங்கால் செய்யப்பட்ட வளையல். இது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்காக நான் பார்த்திங்கன்னா இந்த சங்கு வளையலும் கருங்காலி கட்டையில் செஞ்ச வளையலும் இது நம்ம viha.online இருக்குது, அது பார்த்துக்கோங்க. நம்ம இது போன்ற பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம அணிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம செய்கிற எந்த செயலும் பாசிட்டிவாக இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது இதை வெட்டிக்கலாம். இந்த கார்னரை மட்டும் எடுத்துக்கோங்க. நமக்கு ஸ்கொயராக அழகாக வரணும், அதனால் இந்த கார்னர் மட்டும் விட்டுருங்க.
எவ்வளோ பெருசு வேணுமோ பிஸ்கட் அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நான் கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்படி செய்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த தட்டை க்ரீஸ் பண்ணோம் இல்லையா, அதில் வச்சு விட்ருங்க. இப்படி ஒரு தட்டு ஃபுல்லாக கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிட்டேன். நமக்கு இன்னும் கொஞ்சம் சின்னது வைக்க முடியாது, வேண்டாம். இப்படி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதே போல் உருட்டிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப், இப்போ மோல்டெல்லாம் இருந்துச்சுன்னா வீட்டில் அதை பயன்படுத்தி ஷேப் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் பண்ணுறேன். இப்போது இதெல்லாம் வந்து இந்த உருண்டைங்களையே சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக இருந்துச்சுல்ல, அதை சேர்த்துக்கலாம். அதை பாருங்கள், இந்த மாதிரி செக்காக இருக்குது இல்லையா, இந்த மாதிரி என்கிட்ட இருக்குது உருட்டுக்கட்டை. அதை வச்சு நான் இப்போ உருட்டுறேன். சும்மா இந்த பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பிட்டா எல்லாம் ஒரே டேஸ்ட் தாங்க வரப்போகுது, நம்ம பிள்ளைங்க சந்தோஷப்படட்டுமேன்னு சொல்லிட்டு விதவிதமாக நம்ம வாங்கி வச்சுக்கிறது தான். இப்போது இதை உருட்டுறேன். இப்படி உருட்டும் போதும் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி தூக்கி போட்டு பண்ணுறோம்ல, அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஷேப் மாறும். கடைசியில் தான் அது நம்ம ஒரே பக்கத்தில் ஒரே டைரெக்ஷனில் வச்சு பண்ணணும். இப்போ நம்ம இப்படி உருட்டிட்டோம் இல்லையா, ஒரே ஷேப்பில் வரணும்னு என்ன பண்ணணும், இது அப்படியே இப்படி கொண்டு வந்துடணும், அவ்வளோதான். இப்போ லைட்டாக பாக்ஸாக ஒரே பக்கத்தில் ஒரே டைரெக்ஷனில் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது நான் மோல்டு என்கிட்ட இருக்குது, அந்த மோல்டை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். இப்போது டோக்லா தட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டாண்டு. இதை வந்து இதில் சொருகிக்கலாம். இப்போ டோக்லா தட்டு இல்லையே மேடம், எல்லாமே இருந்தோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் தான் சொன்னேன் இல்லை, எதுவும் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். நான் அதுக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், சாதாரண தட்டு இருக்குது இல்லையா, அந்த தட்டை வச்சுக்கோங்க. சரி, அந்த இதெல்லாம் உங்களுக்கு இந்த குக்கரில் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்லி பானையில் கூட நீங்கள் வைக்கலாம். இட்லி பானையில் வைக்கும்போது என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இட்லி பானையில் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், அதில் நம்ம இட்லி பானையில் நல்லா உப்பு போட்டுக்கணும். கீழே போட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு கிண்ணம் இப்படியே நேராக வைங்க. வச்சுட்டு இப்போது சாதாரண தட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அதில் கூட நீங்கள் பிஸ்கட் வச்சுட்டு வைக்கலாம். இல்லை இட்லி தட்டுலேயே வைங்க, அது இன்னும் நல்லது. இட்லி தட்டில் கூட வைக்கலாம். நம்ம வந்து அது உப்பு போடுறதுனால ஆவி தண்ணி வராது. இப்போ அடுத்தது பாருங்கள், என்கிட்ட குட்டி குட்டியாக மோல்டு வச்சுருக்கேன், பிஸ்கட் மோல்ட்ஸு. அது வந்து அந்த மோல்டை வச்சு நான் இது பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது டைமண்ட். மேடம் வெட்டி அப்படியே செய்ய வேண்டியதானே, எதுக்கு இது போய் இவ்வளோ மெனக்கிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான் நம்ம. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக டைமண்ட் கட்ஸ். அது நடுவில் இருக்கிற மாவை மட்டும் நான் எடுத்துடுறேன். இதை இப்போ நான் பாருங்கள் இந்த பிளேட்டில் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி வந்து நம்ம பண்ணிடுறோம். டைமண்ட் கட்டே ஒரு பிளேட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு மறுபடியும் நான் போடுறேன். அதாவது இந்த டைமண்ட் கட் ஃபஸ்ட்டு உருட்டினல அதுலேயே இடம் இருந்துச்சு. இப்போது இதுலேயே மறுபடியும் ஃபில் பண்ணிக்கிறேன். இதை மூணாவது ட்ரேவாக வைக்கிறேன் இந்த ஸ்டாண்டில். அடுத்தது வேறு ஷேப் பண்ணுறேன். அடுத்தது எத்தனை வயசானாலும் பிடிச்ச ஷேப், ஹார்ட் ஷேப். இப்போ பாருங்கள், இந்த ஹார்ட் ஷேப் அண்ட் டைமண்ட் ஷேப் அந்தந்த கேப்பில் வச்சு விட்ருக்கேன். இதை வந்து இப்போ இந்த இதில் இடையில் வச்சு விட்டுறேன். இதில் வைக்கணும். இப்போ நான் இதை குக்கரில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை இந்த நல்லா உப்பு சூடாயிருச்சு, அதில் இதை வச்சுட்டு இப்போ நான் அதை குக்கர் கேஸ்கட் எதுவுமே இல்லாமல், விசில் இல்லாமல் அதை மூடி ஒரு 15 நிமிஷம் வைக்கிறேன். 15 to 20 நிமிஷம். நீங்கள் வேணால் நடுவில் எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு சரியாக பேக் ஆகிருக்கா அப்படின்னு.
இப்போ பாருங்கள், நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா பிஸ்கட், அது வந்து எனக்கு அந்த 4 பிளேட்டு பத்தலை. திரும்ப எடுத்தேன், 2வது பேட்ச் போட்டு எடுத்தேன். அதில் வந்து பாதி நம்ம பிள்ளைங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, மீதம் இருக்கிறத வந்து உங்களுக்கு இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அந்த ஏன்னா மிதமான ஒரு தீ, நம்ம ஆரம்பத்தில் என்ன டெம்பரேச்சரில் வைக்கிறோமோ குக்கருக்கு அதே டெம்பரேச்சர் தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் தீரமாக இருந்துச்சுன்னா குறைச்சிக்கோங்க. இதில் இப்போ இந்த கீழ்த்து பிளேட்டும் மேல்த்து பிளேட்டும்ல கொஞ்சம் அதிகமாக தீப்படும் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக வந்துருக்கு பாருங்கள். அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ். இதில் நடுவில் இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய பிளேட்டு, அப்புறம் மேலே இருக்கக்கூடிய பிளேட்டு. இந்த பிஸ்கட் செய்யும்போது உங்களுக்கு அந்த அவன் இருந்துச்சுன்னா அவனில் செய்யுங்க, இன்னும் பிரமாதமாக வரும். அப்படி இல்லைன்னா குக்கரில் வைங்க. இப்போ குக்கரில் வைக்கும்போது குக்கருக்குன்னு தட்டெல்லாம் வச்சுருப்பாங்க தனியாக, அதிலெல்லாம் கூட வச்சு செய்யலாம். இது நமக்கு குக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகிறதுக்கு ஒரு பேட்ச் போட்டால். நமக்கு அவனில் கூட அதே டைம் தான் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் நிறையாவே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். பிள்ளைங்க கேட்கும்போது இது சத்தானது இல்லையா, கேஷ்யூ நட்டெல்லாம் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் கிடையாது முக்கியமாக, நம்ம அந்த பிசைறதில் என்ன போடுறோமோ அதுதான். இப்போ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. அப்படி டீப் ஃப்ரை பண்ணோன்னா நமக்கு நிறைய ஆயில் எடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சத்தம் வருது பார்த்திங்களா. இது வந்து நம்ம கீழே மாவு பூசணும் இல்லையா, அது பாருங்கள், எல்லா பிஸ்கட்டும் நல்லா சத்தம் வரும். நல்லா மொறுன்னு இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதை நீங்கள் செய்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நான் ஒன்றே வாயில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மொறுன்னு சத்தம் வரும். சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா சத்தம் வருது பாருங்கள். இதை இப்போது நான் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். அவன் இல்லாமல் எக்கு இல்லாமல் நம்ம வந்து பிஸ்கட் செஞ்சு பார்த்தோம் இல்லையா, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் இங்கே செய்கிறதில் பாதிக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி, நீங்கள் இந்த பிஸ்கட்டை செஞ்சு பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.